ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த இரண்டாவது செக்ஷன்ல நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கவும் கர்த்தரை ஆராதிக்கும்படியான நல்ல கிருபைகளை கர்த்தர் தந்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கிற இந்த அளவு நீங்க இருக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறவர் கர்த்தர். ஆமென். யோனா ஆமணக்கு செடிக்கு கீழே வெயில் ஏறின போது என்ன ஆச்சா? தலையில வெயில் பட்டது. பட்ட உடனே என்ன நினைச்சாரா? சாக வேண்டும் என்று விரும்பினாரா? வெயில் பட்ட அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமணக்கு நிமித்தம் முதல்ல சந்தோஷப்பட்ட யோனா தீர்க்கதரிசி. ரெண்டாவது ஆண்டவர் என்ன செய்த? ஒரு சின்ன புழுவுக்கு கட்லிட்டாரு. டக் 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 டக்குன்னு எல்லா இலையும் என்ன செய்யுச்சு? வெட்டி போட்டுது. அந்த நேரம் பார்த்து ஒரு கீழ் காற்றை ஆண்டவர் வீச பண்ணினார். ஒரு வெயில் வந்தது. தலையில சொல்லுன்னு வெயில் அடிச்ச உடனே இனி ஊழியம் செய்ததும் போதும், உயிரோட இருந்ததும் போதும், ஆராதிச்சதும் போதும். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல நம்ம கேட்ட வசனத்துல இந்த யோகுல போய் ஆராதிச்சு என்ன பிரயோஜனம்? ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதுதான் கேட்பாங்க. இன்னைக்கு ஜெபம் முடிச்சு போனீங்கன்னா இதுதான் உங்க காதுல நீங்க காலையில இருந்தே போனீங்க. என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. என்ன பிரயோஜனம்னு கேட்டா சொல்லுங்க. எனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நோக்கம், என் எண்ணம் எல்லாமே என் லக்கு ஒண்ணு இருக்கிறது. இந்த உலகத்துல ஒருவேளை நீங்க பார்க்கும்போது அந்த அளவுக்கு எதுவும் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் என்னை சேர்க்க வருவார். ஆமென். ஒண்ணும் இல்ல, நான் சந்தோஷமா இருக்கிறது தான் பெரிய சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால வெயில் ஏறும்போது என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். 63வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லும் போது இந்த வசனத்தை யாராவது எடுத்தீங்க வாசிங்க. ஞாபகத்துக்கு வருகிறது. தேவனே நீர் என்னுடைய தேவன் நினைக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 63வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை நீர் என்னுடைய தேவன், அதிகாலை உம்மை தேடுகிறேன். வறண்டதும் காய்ந்து நிலத்தை நாட்டுக்கு உம்மை தாகமா இருக்கிறது. என் மாம்சமான உம்மை வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னு தெரியுமா? ஹல்லேலூயா. தேவனே நீர் என்னுடைய தேவன். எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னுடைய தேவன்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே நீர் என்னுடைய தேவன். நம்மளை யாரும் பகைக்கலாம். அவங்க தெய்வம் இல்ல, நம்ம தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். அதனால தைரியமா இருக்கணும். என்னுடைய தேவன். வாழ்க்கை வறண்டதுதான், விடாய்த்தது தான், தண்ணீரற்றது. வறண்டது, விடாய்த்தது, தண்ணீரற்றது, எல்லாமே ஒரே மீனிங் தான். வறண்டு போயிருக்கு, ஒன்னும் இல்லை, வறட்சி. அவங்களுக்கு எல்லாம் சம்பூர்ணமா இருக்கிறது, எல்லாம் எந்த குறவும் இல்லை. அதனால ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமா என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அந்த நேரத்துல நீங்க சொல்லணும், என் இருதயம் வறண்டு போயிருந்தாலும், விடாய்த்து போயிருந்தாலும், என் ஆத்துமா உண்மையில் எப்படி இருக்கிறது? தாகமாயிருக்கு. மாம்சம் உண்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. வாஞ்சித்தபடினாலதான் காலையில இருந்து இந்த இடத்துல நாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனையோ பேர் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க, நம்ம சுற்றிலும் இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, இந்த இடத்துல ஆராதிக்க வந்து கொண்டு இருந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க. அநேக நேரங்கள் கிடைத்தும் அந்த நேரங்களை வீணடிச்சு இருக்கிறவங்களும் உண்டு, ஒருவேளை வர முடியாமல் இருக்கிறவங்களும் உண்டு. ஆனா நினைச்சா ஒரு கல்யாண வீடுன்னு சொன்னா என்ன நேரம் ஒதுக்கியும் சாப்பிடிய நேரமாவது போய் என்ன செய்வோம்? தலையை காட்டி சாப்பிட்டுட்டு வருவோம். ஆனா தேவ சமூகம் என்பது இன்னைக்கு ரொம்ப எல்லாருக்கும் அது ஒரு நிஸ்சாரமாய் போய்விட்டது. ஆனா வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஜூலை மாதம் 1ஆம் தேதி காலையிலேயே வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா பரலோகத்துல ஞாபக புஸ்தகத்துல உங்க பெயர்கள் எழுதப்பட்டு, என் பிள்ளை இப்படி ஆராதிச்சவங்க, என் பிள்ளை எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க, உங்களுக்கான துருத்தி அங்க என்ன வைக்கப்பட்டிருக்கு, அந்த துருத்தியில எவ்வளவு கண்ணீர் ஊற்றி ஜெபிச்சீங்களோ அதெல்லாம் கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாள் அதெல்லாம் எடுத்து கணக்கு பார்ப்பாரு. ஆமென். எல்லாரும் சேர்ந்து போய் நிற்போம், ஆராதித்தவங்களும் வராதவங்களும் வந்தவங்களும். ஐயோ போனவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சா அன்னைக்கு கேட்பாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருபோதும் தேவ சமூகத்துல வருகிறது வீணாய் போகாது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆரம்பம் அற்பமா இருக்கலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு, இல்ல யாருக்காவது அற்பமா இருந்தா கூட கர்த்தருடைய கண்கள் இந்த இடத்துல நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த அற்பம்னு நீங்க நினைக்க வேண்டாம். நம்ம கர்த்தருடைய பாதத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள். இதை விட ஒரு பாக்கியம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது தேவ சமூகத்துல உபவாசித்து ஜெபிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். பரிசுத்தவான்கள் ஜெபிச்சாங்க இல்லையா? அந்நாள் தேவ சமூகத்துல ஜெபித்தாங்க. எதுக்காக? ஏதோ ஒண்ணு இல்லை,
அதனால வந்து ஜெபிச்சாங்க. இன்னைக்கு அது மாதிரி தான் நம்ம வந்திருக்கிறோம். ஏதோ ஒண்ணு இல்ல, அது வேணும். அல்லேலூயா. அது வேணும்னா வீட்டுல இருந்து ஜெபிச்சா அது கொஞ்சம் தொந்தரவா இருக்குன்னு நினைச்சுதான் அண்ணால் எங்க வந்தாங்க? தேவ சமூகத்துல வந்தாங்க. தேவ சமூகத்துல வந்து ஜெபிச்சாங்க. வாய் பேசல, இருதயத்துல ஜெபிச்சாங்க. அல்லேலூயா. அந்த இருதயத்துல ஜெபிச்சது ஊழியக்காரருக்கு கூட தெரியல. அல்லேலூயா. அவரு நினைச்சாரு குடிச்சு வெறிச்சு போய் ஆனா இல்ல இல்ல அவங்க சொல்றாங்க, இல்ல என் இருதயத்தை தான் ஊற்றி விட்டேன். அப்ப அந்த இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருதயம் வேதனைப்படுகிறது, அது முகத்துல தெரியும். அல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்துல இருக்கிற அந்த அகத்தில் இருக்கிற அழகு முகத்துல என்ன செய்யும்? வெளிக்காட்டும். ஆமே. நம்மளால பாரம் தாங்க முடியாமல் இருக்கும்போது அந்த இருதயம் இனி தாங்காமல் வரும்போது கண்களிலே கண்ணீராக அது வெளிப்படுகிறது. பல நேரங்கள் அது பெருமூச்சாக வெளிப்படுகிறது. அல்லேலூயா. தேவ சமூகத்துல ஜெபிச்சாங்க. கர்த்தர் ஜெபத்தை என்ன செய்தார்? கேட்டார். ஜெபம் முடிஞ்சு போறதுக்குள்ள நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கர்த்தர் என்ன செய்வார்? கட்டளை இடுவாராக. அதுக்கு அப்புறம் அவங்க துக்க முகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது பகுதியிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இனி நீங்க துக்க முகமாய் இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஏதோ நீ இல்லைன்னு ஜெபிக்க வந்திருக்கிறீங்க தானே? ஏதோ நீ இல்லை, அது வேணும். அல்லேலூயா. அது ரட்சிப்பா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம், தேவையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வாகனமா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கலாம், இல்ல ஒரு குழந்தை பாக்கியமா இருக்கலாம், எதுவா இருக்கட்டுமே. அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு இல்ல, அது வேணும். அல்லேலூயா. அதுக்காக வந்திருக்கிறவங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் இந்த இரண்டாவது செக்ஷன்ல சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனி நீங்க துக்கமுகமாய் இருப்பது இல்லை. அல்லேலூயா. சில ஜெபங்கள் பரலோகத்தை அசைக்கும். அல்லேலூயா. எஸ்தர் ஜெபித்தாங்க. எப்படி ஜெபிச்சாங்க? எப்படி ஜெபிச்சாங்க? 3 நாள் அல்லும் பகலும் உபவாசித்து ஜெபித்தாங்க. ஹல்லேலூயா. 3 நாள். ஒரு எஸ்தர் ராஜாத்தி, ராஜாவுடைய மனைவி. ஹல்லேலூயா. கொட்டாரத்துல இருக்கிறவங்க, அவங்க ஜெபிக்க வேண்டிய தேவை இல்லை. சகல அந்தஸ்து உண்டு, எல்லாம் உண்டு, எல்லாம் இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபித்தாங்க. ஏதோ ஒண்ணு இல்லை, அதுக்காக. அதான் சொல்ல வாரு. ஹல்லேலூயா. தன்னுடைய ஜனம் அழிய போகிறது, தன்னுடைய இனம் அழிய போகிறது. ஹல்லேலூயா. அதுக்காக யார் தரப்புல நிற்பாங்க? ஹல்லேலூயா. ஏன் அந்த இடத்துல ஜெபிக்க வேற யாரும் இல்லையா? யூத குலத்துல வேற யாரும் இல்லையா? கொட்டாரத்துல இருக்கிற எஸ்தர் தான் வேண்டுமா? ஏன் தெரியுமா? அதற்கு முன்னாக லோக ஸ்தாபனத்துக்கு முன்பாக ஹல்லேலூயா அனாதி காலம் முதலே கண்ட கர்த்தர் எஸ்தரை எங்க கொண்டு போனார்? கொட்டாரத்துல கொண்டு போனார். இப்படி ஒரு அழிவு வரும். அதுக்கு முன்னாக ஒரு 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 யூத குலம் காப்பாற்றப்படும்படியாக, ஒரு ஜனம் காப்பாற்றப்படும்படியாக ஒரு எஸ்தருக்கு கர்த்தர் ராஜ மேன்மையை கொடுத்து கொட்டாரத்துல கொண்டு வச்சு ராஜாவுடைய கண்களிலே தயை கிடைக்கும்படி செய்தார். சும்மா ஒண்ணு தயை கிடைக்கல. 3 நாள் அல்லும் பகலும் தேவ சமூகத்துல புசியாமலும் குடியாமலும். நம்ம கூட தண்ணி குடிக்கிறோம். ஹல்லேலூயா. தண்ணி கூட குடிக்காம ஒரு வாலிப பெண் தேவ சமூகத்திலே உபவாசித்தார். ஜெபம் கேட்கப்பட்டதா இல்லையா? ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த ராஜா அவளுக்கு நேராக செங்கோலை நீட்டினார் என்றார். அந்த ராஜாதி ராஜா இந்த மத்தியான வேளையிலே உங்களுக்காக செங்கோலை நீட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல ஜெபத்துல ஒரு வைராக்கியம் வேணும். எஸ்தர் சொன்னாங்க, நான் செத்தாலும் சாகிறேன், சட்டத்தை மீறி நான் பிரவேசிப்பேன் ராஜாவிடத்துல. ராஜா என்ன அழைக்கல. ஹல்லேலூயா. ராஜா அழைக்காமல் போனா அங்க மரணம் நிச்சயம். இல்ல, நீங்க ஜெபிங்க, நானும் ஜெபிக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற ராஜாவை விட பெரியவர் நம்முடைய ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அவருடைய கண்களில தயை கிடைத்தால் போதும், எந்த ராஜாவும் செங்கோலை நீட்டுவான். எந்த இடத்துல உங்களுக்கு அனுகூலம் வேண்டுமோ. ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக எந்த இடத்துல எந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வாசலை திறக்க வேணும்னா உபவாசமும் ஜெபமும் அவசியம். ஆமென். அது நம்பிக்கையோட ஜெபிக்கணும், விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல போக முடியாத இடத்துல கூட என்ன செய்யலாம்? போகலாம். சட்டத்தை மீறி கூட சில இடங்கள்ல போகலாம். அங்கே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. போக முடியாத இடத்துல கூட கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். அந்த அதிகாரிகளுடைய கண்களை தயை கிடைக்க பண்ணுவார். ஆமென். நெடுங்காலமாய் காத்திருக்கிற அந்த காரியங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் தருவார். எப்படி? ஜெபத்தின் மூலமாக. ஆமென். ஹல்லேலூயா. யார் யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த குடும்பம் முழுசுமாக என்ன செய்து போனது? அழிக்கப்பட்டு போனது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளுக்கு கனிப்பும் மகிழ்ச்சியும் ரட்சிப்பும் வெளிப்பட்டது. ஆமென். காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக ஹல்லேலூயா எத்தனை பேர் வேணாலும் படையெடுத்து இடப்பட்டுமே. ஆமென். இதோட போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க உண்டு. இதோட எப்படியாவது அழியணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க உண்டு. ஹல்லேலூயா. ஒருவன் என்னை பார்க்க வந்தால் எப்படி பார்க்கிறானா? ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பார்க்கிறான். நம்ம நினைக்கிறோம் நல்லா தான் பார்க்கறாங்க. ஆனா இருதயத்துக்குள்ள என்ன இருக்கிறது? வஞ்சனையாய். அது வேற யாரும் இல்லை, இங்க நம்புனது.
உங்க அப்பம் புசித்தவன். ஹல்லேலூயா. சத்துரு அல்ல. அப்படின்னா நான் விலகி போயிருப்பேன். எதிராளி வந்தாங்கன்னா விலகி போயிருப்பேன். கூட இருக்கிறவன் வந்தா நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் இந்த காலையிலே தெய்வ பிள்ளைகளை நீங்க ஜெபிக்கிற விஷயத்துல ஹல்லேலூயா எந்த சத்துரு உங்களுக்கு முன்பாக முழங்கால் படியிட கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டும் நம்ம பட்சத்தில் இருந்தால் போதும். அந்த ராஜாதி ராஜா செங்கோலை நீட்டினாருன்னா அதை விட வேற ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை கடினமான நேரத்திலும் ஜெபிக்க பழகணும். கடினமான நேரத்துல உபவாசிச்சு ஜெபிக்கணும். அழிவுதான் முன்னா இருக்கிறது. யூத குலத்தையே அழிப்பதற்காக நாடு டேட் எல்லாம் குறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா எல்லாம். ஆனா ஒரு எஸ்தர் தேவ சமூகத்தில் எங்கேயும் கூட்டமாயிரு. ஆனா எஸ்தருக்காக கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன செய்தாங்க? ஜெபிச்சாங்க. ஆனா அப்படியே ஒரு ஆள் எஸ்தர் தேவ சமூகத்துல தன்னை அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா அர்ப்பணித்தார். ஒரே ஒருத்தங்க அர்ப்பணிக்கிற பட்சத்துல ஹல்லேலூயா குடும்பத்துல தேசத்துல ஹல்லேலூயா தெருவுக்குள்ளேயே தெருவுக்கு பேர் நம்ம தெரு சீயோன். சீயோன் தெருவு சீயோன் வாசிகள். எல்லாரும் எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டது வீடு அந்த அளவு பிடிக்காட்டு கூட தெருவுக்கு பேரு ரொம்ப பிடிச்சது. என்ன பேரு? சீயோன் தெரு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எங்க போக இருக்கிறோம்? சீயோனுக்கு போக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிதானே? சீயோன் സഞ്ചാരി ഞാൻ യേശുവിൽ ചാരി ഞാൻ പോകുന്നു ക്രൂശിന്റെ പാതയിൽ. சியோனுக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் பாதை எப்படிதான் இருக்கும்? சிலுவை பாதை. ஹல்லேலூயா. அதை மட்டும் மறந்துடாதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ இன்னைக்கு நட்டு வச்சுட்டு நாளைக்கு பலன் கிடைக்கும்னு பார்க்காதுங்க. ஆமென். சில காரியங்களுக்கு கர்த்தர் உடனடியாக பதில் தருவார். ஆமென். சில நிர்பந்தமான காரியங்களுக்கு கர்த்தர் உடனே பதில் தருவார். காத்திருக்க வைக்க மாட்டார். சில காரியங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆனா சோர்ந்து போகாதுங்க. ஹல்லேலூயா. எஸ்தர் ஜெபிச்சாங்க 3 நாள். ஜெபித்து விட்டு தேவ சமூகத்துல போனாங்க. அவங்க நினைச்சிருந்தா இந்த ராஜ கூட்டாரத்துல யாருக்கிட்ட வேணும்னாலும் என்ன கேட்டிருக்கலாம்? உதவி கேட்டிருக்கலாம். யார் வேணும்னாலும் எதையும் செய்வாங்க. இந்த ஒரு நல்ல சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு தேவ பிள்ளைக்கு எல்லாமே எதிரா வரும்போது, எல்லா வாசலும் அடைக்கப்படும் போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்ருவானும் பயங்கரமாக மதிலை மோதி அடிக்கிற வெள்ளம் போல வரும்போது நீங்க சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரே கண்மலை கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் பாதத்துல விழுந்து எந்த மனுஷனையும் தேடி போகாதுங்க. தேவ சமூகத்துல விழுந்தீங்கன்னா பரலோகம் உங்களுக்கு அவருடைய கண்களில தயையும் கிருபையும் கிடைச்சுன்னா உலகத்துல எந்த ராஜாவுடைய கண்களிலேயே நமக்கு என்ன கிடைக்கும்? தயையும் கிருபையும் கிடைக்கும். ஹல்லேலூயா. கிடைக்கிற பட்சத்துல ராஜா செங்கோலை நீட்டுவார். நீட்டி விட்டு சும்மா இருக்கல. உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. உன் மன்றாட்டு என்ன? அதன்படி உனக்கு செய்யப்படும். நீ ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில கர்த்தருக்கு உங்களிடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல கர்த்தர் தந்த வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது உனக்கு கட்டளை பிறந்தது, அதை நான் அறிவிக்க வந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சிலவற்றை அறிவித்திருக்கிறார். 2வதாக ஹல்லேலூயா உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். இந்த மத்தியானம் கடந்த இந்த நேரம் எல்லாருக்கும் தூக்கம் வருகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. நம்மள தெரியாமலே உண்டவனுக்கு ஒரு மயக்கம் வரும். நம்ம சாப்பிடாட்டும் ஒரு மயக்கம் என்ன செய்ய வரும். ஆனா கர்த்தருக்குள்ள நீங்க எவ்வளவு விழிப்பா இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்கள் மன்றாட்டு என்ன? உங்கள் வேண்டுதல் என்ன? ஒரு சில காரியங்களுக்காக திரும்பவும் நம்ம தேவ சமூகத்துல ஜெபிக்க போறோம். ஜெபம் அதிகமா வேணும். ஹல்லேலூயா. ஒரு எஸ்தரை போல எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஹல்லேலூயா. சட்டத்தை மீறி நான் பிரவேசிப்பேன் ஆண்டவரே. நான் செத்தாலும் சாகிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மாவுக்காக ஹல்லேலூயா நான் என்ன வேணாலும் செய்ய நான் ரெடியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்காக கிறிஸ்து இந்த உலகத்துல இறங்கி வந்து மரித்தார் என்றால் கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்தோம்? கிறிஸ்தவர்கள் இந்த பெயர்ல இருக்கிறோமே, கிறிஸ்துவுக்காக எதை சகித்தோம்? நிந்தையை சகிக்கிறீங்களா? வாக்கியவான்கள். அவமானத்தை சகிக்கிறீங்களா? வாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆராதிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்களா? வாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கீங்க. போய் பெந்தகோஸ்துக்கு போனேன்னு கேக்குறாங்களா? ரொம்ப பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பெந்தகோஸ்துக்கு உரியது அல்ல இந்த பைபிள். ஹல்லேலூயா. அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் உரியதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த மத்தியானம் தாண்டின இந்த நேரம், இந்த ஆஃப்டர்நூன் டைம்ல கர்த்தர் நம்மிடத்துல கேட்கிறது, உன் மன்றாட்டு உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். எதனாலும் கேட்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுதி நிக்கலாமா? ஹல்லேலூயா. உங்கள் மன்றாட்டுகளை தேவ சமூகத்துல வைங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க விண்ணப்பம் என்னப்பா? எதுக்காக வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, விண்ணப்பம் உடைய சமூகத்திலே தூபமாகும் அந்திபலியாகும் ஏற்றட்டும். ஹல்லேலூயா. முடிஞ்சா மட்டும் எழுப்பலாம் போதும். ஹல்லேலூயா. முடியாதவங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன மன்றாட்டு?
என்ன வேண்டுதல்? ஹல்லேலூயா. எதுக்காக வந்தீங்க? ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்கு சொல்லണ്ട. நம்ம ஒரு சில காரியங்களுக்காக ஜெபித்து இருக்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான நேரம். ஹல்லேலூயா. மிக முக்கியமான நேரம். தேவ சமூகத்துல நிக்கிறீங்களே, உங்க மன்றாட்டை கேட்பதற்காக தேவன் தம்முடைய தூதர்களை இந்த இடத்துல அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த மன்றாட்டு இருக்கிறதப்பா, இந்த வேண்டுதல் இருக்கிறது ஆண்டவரே, உங்க சமூகத்துல நான் சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு எஸ்தருக்கு இரக்கம் பண்ணினீங்களேப்பா, நாங்கள் உபவாசத்தோடு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எனக்காக இறங்கப்பா, உம்முடைய பொற்செங்கோல் எனக்காக நீட்டப்படட்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன கேட்டாலும் இந்த நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை வாய்களை திறந்து என்ன வேணுமோ தேவ சமூகத்துல கேளுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா. அப்பா கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. 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 அந்த ராஜாதி ராஜா கிட்ட கேளுங்க. அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளை எல்லாம் கர்த்தருடையது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க. ஹல்லேலூயா. எந்த சத்துரு உங்களுக்கு முன்பாக ஹல்லேலூயா அடிப்பேன் என்று காத்து நிற்கிறானோ, ஹல்லேலூயா, அதை ஆண்டவரே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பா இந்த பிரச்சனை எனக்கு இருக்கிறதப்பா, ஆண்டவரே எனக்காக இறங்குங்க ராஜா. ஹல்லேலூயா. இது எனக்கு ஒரு விண்ணப்பமாக இருக்கிறது ராஜா, இது ஒரு வேண்டுதலாக இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு செவி கொடுப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சில கிரியைகளை செய்ய போகிறார். இந்த வேளையிலே பரலோகம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை தரிசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய கண்ணால் நான் அதை தரிசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. உங்க வேண்டுதல்களை சொல்லுங்க தேவ சமூகத்துல, தேவ சமூகத்துல சொல்லுங்க, விண்ணப்பங்களை சொல்லுங்க. அப்பா எனக்கு இது தேவைப்பா, எனக்கு இது தேவையாண்டவரே, என் குடும்பத்துல தேவையாண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது தேவையாண்டவரே, ஒரு வேலை தேவையாண்டவரே, ஒரு திருமண காரியம் நடக்கணும் ஆண்டவரே, ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் ஆண்டவரே, ஒரு சமாதானம் வேணும் ஆண்டவரே, குடும்பத்துல கேளுங்க, கேளுங்க, வாய்களை திறந்து இறைச்சிங்க அப்பா. அப்பா ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் தருவேன்னு சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சமூகத்துல வைக்கிறோம் அப்பா. எங்களுக்காக இறக்கம் பாராட்டுகிறார், இறக்கம் பாராட்டுகிறார். இறக்கம் பாராட்டுகிறார், இறக்கம் பாராட்டுகிறார். இறக்கம் பண்ணாங்க, இறக்கம் பண்ணாங்க, பரிசுத்தமா. இறக்கம் பண்ணாங்க, இறக்கம் பண்ணாங்க. கடன் பிரச்சனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகள் இதை ரொம்ப கேளுங்க. ஹல்லேலூயா. அடியாளின் புருஷன் கொஞ்சம் கடன் வச்சுட்டு போனார். அவர் ஒரு தேவ ஊழியர். ஹல்லேலூயா. மரித்து போனார். இப்போ கடன் அதிகமாக இருக்கிறது. என்னுடைய 2 பிள்ளைகளை என்ன செய்ய போறாங்க? பிடிச்சிட்டு போக போறாங்க. எனக்கு வேற வழியே இல்லை, இந்த பிள்ளைகளை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை எனக்கு உதவியாக, ஒத்தாசையாக. நான் என்ன செய்வேன் என்று இந்த நேரத்துல ஹல்லேலூயா எலிசா தீர்க்கதரிசி சொன்னார். ஹல்லேலூயா. நீ பக்கத்து வீட்டுல என்ன ஒரு கூட எண்ணெய் மாத்திரம் இருக்கிறதுன்னு சொன்னான். அந்த அடியாளுடைய வீட்டுல ஒரு கூட எண்ணெய் மட்டும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இருக்கிறதை கொண்டு போய் நிரப்ப சொன்னார். ஹல்லேலூயா. பக்கத்துல இருந்த எல்லா காலி பாத்திரங்களையும் வாங்கி, வீடு ஃபுல்லா காலி பாத்திரங்கள், அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லா காலி பாத்திரங்களையும் நிரப்ப சொன்னார். தீர்க்கதரிசி. அது எப்படி நிரப்புனாங்க தெரியுமா? அதற்குள்ள ஒரு சத்தியம். தெய்வ பிள்ளைகளே, இந்த மத்தியானம் தாண்டின இந்த நேரத்துல கடன் பிரச்சனை ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் ஒரு பெரிய தேவை வருதுன்னா, ஒரு 1000 ரூபாய் வாங்கணும்னா, ஒரு 2000 ரூபாய் தேவைப்படுதுன்னா கூட கடன் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்னத்துல இருக்கிறது என்ன? ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விதவைக்கு வீட்டுல அவளும் பையனும் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. ஒரு அடையை சுட்டு அப்பத்தை சாப்பிட்டு நாங்க என்ன செய்ய போறோம்? மறிக்க போகிறோம். மரணமே இல்லாம வேற ஒண்ணு இனி இல்லை. இதுக்கப்புறம் எங்களால பிழைக்க முடியாது, இவ்வளவுதான், இதுக்கப்புறம் நிவர்த்தியே இல்லை என்று வாழ்க்கையை முடிக்க போன இடத்துல தான் அங்க எலியா தீர்க்கதரிசி போறார். முதல்ல உனக்கிட்ட இருக்கிறதுல ஒன்ன சுட்டி எனக்கு கொண்டு வா. என்ன சம்பவித்தது தெரியுமா? பஞ்சகாலம் முழுவதிலும் இந்த வார்த்தைக்கு கீழ்படிச்சாங்க. பானையிலேமா குறைந்து போகவில்லை, கலசத்திலே எண்ணெயும் குறைந்து போகவில்லை. ஒண்ணுமே இங்கேயும் ஹல்லேலூயா கடனை தீர்க்கும்படியாக அவங்க செய்த ஒரு காரியம், பக்கத்துல உள்ள எல்லா காலி பாத்திரங்களையும் போய் வாங்கி கொண்டு வந்து நிரப்ப ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்மை சுற்றி எத்தனை காலி பாத்திரங்கள் இருக்கிறது? கிறிஸ்துவை அறியாத பாத்திரங்கள். ஓ ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் எத்தனை மனிதர்கள் இன்னும் இயேசு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களை பற்றி நம்முடைய கரிசனை எப்படி இருக்கிறது? நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நம்மை சுற்றிலும் இருக்கிறதான காலி பாத்திரங்களை முதல்ல கொண்டு வந்து நிரப்புங்க. இருக்கிற கொஞ்சத்தை நிரப்புங்க. கொஞ்சம் அபிஷேகம்,
கொஞ்சம் பலம் தான் இருக்கிறது. என்ன பார்த்தே எல்லாரும் சொல்றாங்க, நீ போய் போய் என்னதான் கண்ட, இதுக்கப்புறம் நான் என்னதான் சுவிசேஷம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, கர்த்தர் உங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிறது நோக்கமே அந்த பகுதியில் இருக்கிறதான காலி பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பப்படணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுற்றிலும் இருக்கிற எல்லா எம்ப்டி வெசல்ஸ், ஹல்லேலூயா, எல்லா காலி பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து அறை வீட்டை பூட்டி கொண்டு ஊற்ற ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சது. கடைசியில சொன்னாங்க, இனி பாத்திரமே இல்லை, இனி காலி பாத்திரம் இல்லை, எல்லாம் நிரப்பப்பட்டாச்சு, எண்ணெயும் சென்று போயிடுச்சு. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, கடன் எல்லாம் அடைஞ்சு போச்சு. தேவ பிள்ளைகளை அந்த ரங்கத்துல உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் அபிஷேகம், கொஞ்சம் பலன், ஹல்லேலூயா, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஓ ஹல்லேலூயா. விடுகிற பட்சத்துல கர்த்தர் உங்கள் கடன்களை மாற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் செய்தார், வேண்டுதல் பண்ணினார். கடினமான சூழ்நிலை தான், எல்லாவற்றையும் இழந்த யோபு தான் வேண்டுதல் செய்தார். ஒண்ணு இல்ல யோபுக்கு. யோபை பார்த்து சொல்லி இருப்பாங்க, நீ என்னப்பா ஜெபிக்க, நீனே ஒன்னே இல்லாம இருக்க, பிள்ளைகளை இழந்த, ஏமா ஆண்டவர் உனக்கு ஒண்ணுமே தரலையா கேட்டிருப்பாங்க. அந்த சூழ்நிலையிலும், கடினமான சூழ்நிலையிலும் யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினார். யோபுக்கு ஒண்ணு தெரியும், என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஒருவேளை ஒண்ணு இல்லாம இருக்கலாம், மற்றவர்கள் உங்களை பார்த்து ஏளனமா பார்க்கலாம், பரிகாசம் பண்ணலாம், நிந்திக்கலாம். ஆனா தளர்ந்து போகாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். ஹல்லேலூயா. நீங்கள் ஊற்ற தொடங்கும் போது சில எம்ப்டி வெசல்ஸ், ஹல்லேலூயா, சில காலி பாத்திரங்களை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. அறை வீட்டை பூட்டி கொண்டு தேவ சமூகத்திலே அந்தரங்கத்திலே ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஒரு நாள் வெளியரங்கமான பதில் உண்டு, மறந்து விட வேண்டாம். ஹல்லேலூயா. எத்தனை நாள் தேவ சமூகத்திலே கண்ணை விட்டு ஜெபிக்கிறீங்க தானே? யாருக்கும் தெரியாமல், யாரும் இல்லாத நேரத்துல சில டிவியை கூட சத்தமா போட்டுச்சு அழுறீங்க. ஹல்லேலூயா. பரலோகம் பார்க்கிறது சிஸ்டர். ஹல்லேலூயா. ஓடுறது டிவி தான் வீட்டுல, ஆனா வடிக்கிறது உங்க கண்ணீர். ஹல்லேலூயா. பரலோகம் பார்க்கிறது. காலையில தூக்கம் இல்லை. ஹல்லேலூயா. இருதயத்தின் பாரம் அவ்வளவு வேதனை. ஹல்லேலூயா. ஏதோ ஒண்ணுக்காக, ஏதோ ஒண்ணு இல்ல, ஏதோ ஒண்ணு பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக உன் வேண்டுதல் என்ன? ஓ, உன் மன்றாட்டு என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. உங்களை பாரப்படுத்துகிற அந்த விஷயம், ஹல்லேலூயா, உங்களை வேதனைப்படுத்துகிற அந்த ஒரு விஷயம், ஹல்லேலூயா, அது எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்திலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.